அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனைகளை யார்கிட்ட தான் பகிர்ந்துக்கிறோம்? அதையெல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்கு நமக்கு சரியான நண்பர் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா தினம் தினம் தோல்வி, துரோகம், பிரச்சனைங்க நம்மளை தேடி வந்துட்டு தான் இருக்கு. அப்படி யார்கிட்டயும் பகிர்ந்துக்கல அப்படின்னா இதையெல்லாம் சுமந்துட்டே தான் நடக்கணுமா? அது எவ்வளவு பெரிய சிரமம். உங்க மனசுல இருக்கிற எந்த உணர்வா இருந்தாலும் சரி, நீங்க மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில தாராளமா பகிர்ந்துக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 3 மணிக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் அசோகனும் மனநல மருத்துவர் சுபா சால்ஸும் வருகை தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர்ஸ், நீங்க 2 பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. நீங்க மனதோடு பேச தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443632994. மற்றொரு தொலைபேசி எண் 0443042777. சேலம்ல நடந்த ஒரு சம்பவம். திருநங்கை ஒருத்தங்க அவங்க காதலிச்சவங்களோட தன்னை சேர்த்து வைக்க சொல்லும்படி அந்த காதலித்தவனோட தந்தையவே கேட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு என்ன கோவமோ தெரியல, இவங்க மேல ஆசிட் வாரி அடிச்சிருக்காங்க. இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இவங்களோட லவ்வர், அதாவது காதல்னு சொல்ல வேண்டியவங்க நிஜமாவே காதலிச்சாங்களா இல்ல இவங்க கிட்ட இருந்து பணத்தை அப்பப்ப வாங்கிக்கிறதுக்காக மட்டும் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஆசிட் தாக்குதல் அப்படிங்கறது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸா மட்டுமே நடந்து வந்தது. ஆனா வெளிப்படையா இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும் போது இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிய, மக்களுடைய மென்டாலிட்டிய ரிஃப்ளெக்ட் செய்யுது டாக்டர்? அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு காதல், 2வது இந்த ஆசிட் தாக்குதல். சமூகம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே சமயத்துல சமூகத்தில் உட்பிரிவாய் இயங்கும் தனி மனிதர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்னொரு விஷயம். காதல் முதல்ல பார்க்கும் பொழுது நாட்டியத்தில் காதல், நாடகத்தில் காதல்னு கைத்தட்டுற மனசு தன் வீட்டில் காதல்னு வரும்பொழுது வித்தியாசமா அதை அணுகிற முறை இருக்கு. 2வது திருநங்கைகளை சமூகம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் நிலையில், பக்குவத்தில் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனா தனி மனிதர்கள் அந்த திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்கன்னா இன்னும் நம்ம கடந்து போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. தன்னுடைய மகனை காதலித்தாப்புல அந்த திருநங்கை அப்படின்னு சொல்ற பொழுது அவரால் அந்த அப்பாவால தாங்கிக் கொள்ள முடியல. அவர் செஞ்சது மிகவும் தவறான, நிச்சயமா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மகன் காதலித்தாரா, அதுல அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த காதல் இருந்ததா, அவர்கள் எவ்வளவு நாள் பழகினார்கள், அதுல எந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள், உடன்பட்டு இருந்தார்கள், பின்விளைவுகளை பார்த்தார்களா. அதாவது காதல்ன்றது 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், திருமணம்ன்றது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஏன்னா அதுல குடும்பம் இருக்கு, சமூகம் இருக்கு, சமூகத்திலே உட்பிரிவு இருக்கு. நான் அந்த காதலுக்கு அகைன்ஸ்ட் எதிர்ப்பாளன் அல்ல. பட் உண்மையிலே அந்த மகன் காதலித்தாரான்னு பார்க்கணும், அல்லது பணம் வாங்கி கொண்டு அந்த தற்காலிகமா அந்த ஒரு உறவை இந்த ஒரு காதல்ற வடிவத்துல இருந்தாரான்னு இதுல பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த ஆசிட் தாக்குதல் மிக மிக வன்முறையான, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஒன்று. இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க லட்சுமி. வணக்கம் லட்சுமி. வணக்கம். சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க லட்சுமி, தெளிவா கேக்குது. என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? என் கணவரை பத்தி பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு என் கணவருக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. சரிங்க. நாங்க 2 பேர் கல்யாண புதுசுல அவர் என்ன ரொம்ப அன்பா பாசம் இப்பவும் இருக்காரு. ஆனா கல்யாண புதுசுல ரொம்ப அன்பா பாசமா உண்மையா நம்பிக்கையா இருந்தாரு. நான் கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கறதுனால என் தங்கச்சும் இருந்தா பக்கத்துல, தங்கச்சும் இருக்கா. நாளடைவுல அவர்கிட்ட பேசுறது பழகி ரொம்ப இதுவா இருந்தாங்க. சரி, நான் அது சாதாரணமா எடுத்துக்கிட்டேன், அது பெரிய விஷயம் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சோம். மேரேஜ் ஆகி போயிட்டா. நடுவுல என் கணவருக்கும் என் தங்கைக்கும் நடந்த தகாதங்கிறத நான் கண்ணால பாத்துட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரு அவர் மேல ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. புரியுதுமா? அவர் அப்புறம் நான் அப்படி குச்சினாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி சரிஞ்சு நானும் மறந்துட்டு ஒரு மனநல டாக்டர் பேசி போய் இதெல்லாம் பத்தி பேசணும் அவங்க ஓப்பனா வச்சுக்கிட்டாரு. அப்புறம் சரியாயிடுச்சு, நானும் அப்படியே விட்டேன். ஆனா திருப்பி அவங்க 2 பேர் போன்ல பேசுறது பழகுறது அது அடிக்கடி என் வீட்டுக்கு வர்றதுனால என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஒரே அவர் மேல சந்தேகமா வருது. அதுல எந்திரிச்சாலும் சரி, நைட்டு படுத்த வரைக்கும் அதே மைண்ட்லயே இருக்கு. அதை தாண்டி உங்களால யோசிக்க முடியலங்களா? எதுவும் யோசிக்கும் எந்த வேலையும் மைண்ட் போக மாட்டேங்குது.
இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, என் கணவரை எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றதுன்னு கேட்கலாமா? நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவசியம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு சுபா சார்ல்ஸ்? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்கை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது இது ஹியூமன் உறவுகளிலும் நம்ம நடைமுறை வாழ்க்கை உறவுகளிலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்கை ஒரு கல்யாணமான அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வீட்டுக்கு அக்காவுடைய கணவர் வந்து போகிறார். அவர்கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த தங்கைக்கு ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு தங்கைக்கு இல்லாத பட்சத்தில் அத பெற்றோர்கள் அதை வலியுறுத்த வேண்டும். இல்ல அந்த அக்கா வந்து நம்ம தங்கை தானே தங்கையை கண்டிக்கணும். இங்க வந்து ஜாலியா இருக்கட்டும், அவங்க தானே பேசுறாங்க, சிரிச்சு விளையாடுறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு விட்டது விளையாட்டு விபரீதமாயிடுச்சு. சோ இப்ப வந்து அக்கா அதுக்கப்புறம் அந்த தங்கையை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த உறவு தொடருதுன்னா இது மிக மிக கண்டிக்கப்படத்தக்க ஒரு உறவு. இந்த கள்ள உறவு, கள்ள காதல், இது எல்லாமே ஒன்று கொலையில முடியும், இல்லது தற்கொலையில முடியும், இல்ல பெரிய பெரிய தவறுகள்ல முடியும். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காமா? இருக்காங்க, 2 பேரு. 2 பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப நீங்க உங்களுடைய நலனுக்காகவும் உங்க பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸ் போடணும். உங்க வீட சுத்தி உங்களுடைய அழகான அந்த சிறு குடும்பத்தை சுத்தி ஒரு வேலி மாதிரி நீங்க பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டும். எப்படி? தங்கைய வர சொல்லக்கூடாது. தங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். அவங்க கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஒரு கணவன் இருக்காரு, குழந்தைகளும் இருக்கலாம். இவங்க வீட்டுக்கு வரத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு அந்த மன தைரியம் இருக்கணும். மன தைரியம் இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் வந்து அந்த வேலியை தாண்டி மாடு வந்து மேயிற மாதிரி எல்லாம் அது எல்கையை மீற ஒரு செய்யலாம். அதனால நீங்க என்ன செய்யணும், கரெக்டா ரூல் இது பண்ணி நீ எனக்கு இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டா நீங்க என்போர்ஸ் பண்ணுங்க. இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மொத்தமா உங்க குடும்பத்தை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க லட்சுமி, கவலையப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகள்ல வரக்கூடிய சிக்கல்கள் குழந்தைகளை எப்படி பாதிக்கும் அசோகன்? அதாவது ஒரு ஆண் குழந்தை வந்து தன்னுடைய 6 அல்லது 7 வயது வரைக்கும் வந்து ஒரு மெட்டாகாக்னிஷன் ஒரு அடலசன்ட் பீரியட்ல திங்கிங் அபவுட் இஸ் ஓன் திங்கிங் சொல்லுவாங்க. தன்னுடைய எண்ணங்களை பற்றி எண்ணி பார்க்கும் அந்த நிலைமைக்கு வரும் வரை ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய அப்பாவை பார்த்து அவருடைய நடை உடை பாவனையில வளர்கிறார். ஒரு பெண் குழந்தை தன்னுடைய அம்மாவை பார்த்து வளர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அடலசன்ட் யௌவன பருவம், அந்த வளர் இளம் பருவத்துல பியர் குரூப் நண்பர்கள் குழாமுதில் அவர்களுடைய உடை, அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சோசியல் பிஹேவியர் உருவாக்கக்கூடிய ஒரு வென்யூ. அப்பா வந்து ஒரு தவறுகள் செய்யும் பொழுது அதை கண்டிக்க, அது வந்து தப்புன்னு தெரியாத நிலைமையில அப்படியே ஒரு காப்பி கேட் நிலைமையில அவனும் அதை வந்து அந்த தடங்களை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில விஷயங்கள்லாம் வந்து முடிந்தவரை நம்ம வந்து அப்பாக்கள் அல்லது அம்மாக்கள் ரோல் மாடலா இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் தவறான மாடலாக இல்லாம எல்லார்ட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கு. தங்களுடைய குறைகளை பொதுவா போட்டு அலச வேண்டாம். முடிந்தவரை அது ஒரு நிழல் மழை மறைவு பிரதேசமாக இருக்கட்டும். குழந்தைங்க அதற்கு சண்டை போட வேண்டாம், குழந்தைங்க அதற்கு பிரச்சனைகளை அலச வேண்டாம். அவர்களுக்கு உங்களுடைய அடுத்த பக்கம் முடிந்த அளவு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்க சொல்ல முடியும். இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க மதுரையில இருந்து ரேவதி. வணக்கம் ரேவதி. சொல்லுங்க ரேவதி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மனதோடு பேசலாம்ல. மேம் எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, 2012ல மேரேஜ் ஆச்சு. சரிங்க. பிடெக் முடிச்சிருக்கேன் மேம். சரிங்க. பிடெக் முடிச்சா என்னால சரிவர வேலை பார்க்க முடியல. எனக்கு சிசோபீனியான்னு இது ஒரு நோய் வந்துருச்சு. ஒரு 9 வருஷமா எனக்கு சிசோபீனியன்ற நோய் இருக்கு. சரிங்க. அதுக்கடுத்து இந்த 3 வருட திருமணத்துல நான் வாழ்ந்தது ஒரு 45 நாள் தான் அவரோட வாழ்ந்தேன். வாழ்ந்து அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு மனநோய் இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் கேஸ் நடந்தது. அடுத்து டிவோர்ஸ் ஆயிட்டேன். டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்ல சொல்லிட்டு பண்ணலாமா இல்ல பண்ணிக்கலாமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்கிசோஃப்ரெனியா பத்தி பரவலா நாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி 24th அன்னைக்கு வேர்ல்ட் ஸ்கிசோஃப்ரெனியா டே அன்னைக்கும் என்ன அப்படின்னு விளக்கணும் நம்ம நிகழ்ச்சியில. சோ இப்ப இவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கு. ரேவதி, இதுக்கு மேல இவங்க வாழ்க்கையில வேலைக்கு போகலாமா, இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாமா? சுபா சார்ல்ஸ், உங்களுடைய கருத்து? தாராளமா திருமணம் செய்து கொள்ளலாம். வாழ்க்கையில
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜோடி வேணும். ஒரு காக்கா இருக்குதுன்னா அந்த காக்காக்கு மிஸ்ஸஸ் காக்கா வேணும் இல்லையா? ஒரு பூனைக்குட்டி இருக்குதுன்னா அந்த பூனை அந்த வயசுக்கு வரும்போது அதற்கு ஒரு ஆண் தேவைப்படும். சோ நாங்க மருத்துவர்கள் இதுல நாங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்கிசோஃப்ரீனியா வியாதி நீங்க குழந்தை பிறக்கும் போது மட்டும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிடலாம். பட் குழந்தை அந்த உண்டாகும் போது சில பிரிகாஷன்ஸ் எடுத்தா போதும். நீங்க ஸ்கிசோஃப்ரீனியாவை கரெக்ட் டேப்லெட், கரெக்ட் டோசேஜ், கரெக்ட் டியூரேஷன், கரெக்டா நீங்க மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஓகே, அப்ப உங்களுடைய வியாதி உங்களுடைய அன்புக்கோ உங்க கணவரோட சேர்ந்த அந்த அரவணைப்புக்கோ எந்த பாதகமும் விளைவிக்காது. நீங்க கரெக்ட் இப்ப சில வேளை ஒரு டாக்டர் கொடுத்தது கரெக்டா எஃபெக்டிவா உங்க கஷ்டங்களை கண்ட்ரோல் பண்ணலன்னா அடுத்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. 2-3 டாக்டர் நிறைய டாக்டர்கிட்ட கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல. பட் கடைசியில உங்க முடிவா இருக்கட்டும். அது நீங்க கல்யாணம் பண்றதுல ஒரு தப்பு இல்லாம கல்யாணம் பண்ணும் அப்படின்னு பொழுதே அவங்க இவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கு அப்படின்ற உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னே. அது எதிர்பாலரை பொறுத்து. இப்ப சிலவங்க டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது ட்ரீட்மெண்ட் வைஸ் வெரி வெரி ஈஸி தான் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்க்கு இன்ஜெக்ஷன் போடணும், டெய்லி 2 இன்ஜெக்ஷன் போடணும், டெய்லி மாத்திரை சாப்பிடணும், இதுக்கு மேல டயட் பண்ணணும், இதுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா அப்படி கிடையாது. ஸ்கிசோஃப்ரீனியா டெய்லி ஒரு நேரம் மாத்திரை சாப்பிட்டாலே அது நல்லா கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு வியாதி. அதனால நீங்க டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா சொல்லுவீங்களா? காமன் சென்ஸ் தான் இதெல்லாம். கொஞ்சம் எனக்கு சுகர் கொஞ்சம் அது நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி நான் அப்பப்ப எனக்கு கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆகும், அதுக்கு நான் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். மேக் இட் as light as possible. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உள்ள ஒரு குறை உள்ள ஒரு மனுஷரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். சோ எல்லாம் இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ ரேவதி, உங்களுக்கு மேடமுடைய அட்வைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கை கோர்த்து நம்ம எல்லாம் ஒன்னா போனோம்னா பலம் அதிகரிக்கும். மனசோடு பகிர்ந்தோனா மனசு லேசாகும். வாங்க மனதோடு பேசலாம். தொடர்பு கொள்ளுங்க 044-30632994 044-30427777. இப்ப நம்மளோட இணைப்புல இருக்காங்க திருப்பூர்ல இருந்து கலாவதி. வணக்கம் கலாவதி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க நம்ம மனதோடு பேசலாம்ல? ஆக்சுவலா எனக்கு மேரேஜே 10 years ஆச்சு. சரிங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க. நான் மொபைல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறதுனால. சரிங்க. அந்த மொபைல் ஷாப் ஓபன் பண்றதுக்கு எல்லாமே ஆக்சுவலா என் தம்பி மாதிரி ரொம்ப சின்ன பையன். ஒரு 20 இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப டிக்கெட் எனக்கு கூட தம்பி இருந்தா கூட அப்படி இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப. சரிங்க. அப்புறம் இப்போ ஒரு 3 months முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அரியர் வச்சுட்டான் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சத்தம் போட்டேன். அப்புறம் கோவப்பட்டு அப்படின்ற பிரச்சனை எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க பேசிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா ரொம்ப ஞாபகம் வருது. படிச்சானா இப்ப செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, படிச்சானா இல்லையே அந்த மாதிரி தோணுது. ஆனா நான் கால் பண்ணா அட்டன் பண்ணல. ஒரு 2 டைம் கால் பண்ணி பார்த்தா அட்டன் பண்ணல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சொன்னா சரிங்கக்கா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு மனசுக்கு. என்னன்னா ரொம்ப இப்போ இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். ஃபேமிலி ப்ராப்ளம்னா கூட நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். அவன் உடனே சரி நீ இப்படி பண்ணு சரியா போயிடும், இப்படி பண்ணுக்கா சரியா போயிருக்கா அப்படி ஏதாவது எனக்கு சொல்லுவான். ரொம்ப ஆறுதலா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அவன் இல்லாதனால என்னமோ தனிமையா ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கு. தனியா இருக்கிறோம், நமக்கு யாரும் இல்ல அந்த மாதிரியே தோணுது. ஓகேமா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம் டாக்டர் கிட்ட. இவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை. எந்த விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டீங்கம்மா, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன். ஆக்சுவலா அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அவன் எங்கிட்ட எத்தனை அரியர் அப்படிங்கறத மறைச்சிட்டான். நான் ஃப்ரெண்டு மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் 2 அரியர் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் கூப்பிட்டு என்ன 2 அரியர் வச்சியே சொல்லி சத்தம் போட்டேன். ஏன் அப்படி வச்சு அப்படின்னு சொல்லி. உனக்கு யார் சொன்னானே இல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா, நீங்க அப்ப என் மேல நம்பிக்கைலாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு இல்லம்மா அப்படி சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவன் கோவிச்சுக்கிட்டான். வேற எதுவும் இல்ல, வேற இல்ல வேற எந்த காரணமும் கிடையாது.
அதாவது உறவுகள் வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த பிரதர் ஹாரி சிஸ்டர் மேரி சிண்ட்ரோம் அப்படின்னு கூட நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திருமணமாகி கொஞ்சம் போர் அடிக்குது, தனிமையா இருந்த போது ஒரு தம்பி மாதிரி ஒரு உறவு வந்திருக்காரு, பேசிட்டு இருக்காரு, அவர் உங்களுடைய ஃப்ரீயா இருக்கிற டைம் ஆக்குப்பை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டாரு, ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு உங்களுடைய மனசு ஏங்குது. நான் இதுக்கு மேல நான் வந்து எதுவும் நான் அதுக்குள்ள வந்து இருக்கிற அந்த உறவின் தாக்கத்தை நான் படிக்க அல்லது அனலைஸ் பண்ண விரும்பல. பட் இருந்தாலும் அதை ஏன் நீங்க வந்து இவ்வளவு தூரம் நீங்க ஃபீல் பண்ணணும்? ஒரு சாதாரண விஷயத்துக்காக, ஒரு அரியர்ஸுக்காக வந்து அவன் கோச்சிட்டு போனான்னா அப்ப அவன் வந்து திரும்பி வருவான். திரும்பி வரலன்னா மனசுக்குள்ள வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா என்னன்னு தெரியல. அதாவது மனசுக்குள்ள நம்ம வந்து ஏக்கம் இருக்கலாம், அந்த உறவுகள்ல அந்த ஒரு டிபெண்டன்சி இருக்கலாம், அல்லது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அல்லது அதுக்குள்ள வந்து சொல்ல முடியாத, கொஞ்சம் தோண்டி பார்த்தா கொஞ்சம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத வித்தியாசமான உணர்வுகள் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. கலாவதி, நான் சொல்றது வந்து தப்பா நினைக்காதீங்க. அதாவது எந்த உறவுக்கு நம்ம ஏக்கப்படுகிறோமோ, எந்த உறவுக்காக நம்ம வருத்தப்படுறோமோ, எந்த உறவு ஒரு சாதாரண விஷயங்களுக்காக பிரிந்து போய் அதை செட்டில் பண்ண முடியாம இன்னொரு அவனுடைய ஃப்ரெண்டு மூலமா நீங்க பேசுறீங்களோ, எங்கேயோ எனக்கு வந்து சில விஷயங்கள் இன்னும் வந்து சில கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கிறது. எனக்கும் அனலைஸ் பண்ணவோ அதை புரிந்து கொள்வதற்கும். பொதுவா சொல்றேன், ஆண் பெண் உறவுகள்ல திருமணமாகி இருக்கும் பொழுது சற்று எல்லையில் சற்று விலகி இருப்பில்லான்றது கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஒரு எந்த உறவுக்கும் நம்ம வந்து திருமணம் ஆன ஒரு பொழுது அல்லது காதலிக்கிற உறவுகளை விட அல்லது கூட இருக்கிற உறவுகளை விட ஒரு ஏக்கம் வந்ததுன்னா அது பிரச்சனைக்கு உரியது. அது மட்டும் பாருங்க. அதாவது அனாவசியமா சார்பு நிலையில ஏங்கி தவித்து வாழ்க்கையை வந்து எங்கேயாவது வந்து வருத்தத்துக்கு, வீணான வருத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். நான் ஒரு நல்ல அர்த்தத்தில் தான் சொல்றேன். உங்களுடைய அட்வைஸ் ரொம்பவே ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க மதுரையில இருந்து அசோக். வணக்கம் அசோக். சொல்லுங்க அசோக், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம்ல. சொல்லுங்க அசோக், தாராளமா சொல்லுங்க. எப்பயுமே வந்து ஒரே கிளியராவே இருக்கு. பயமா இருக்குங்களா? எந்த விஷயத்தான் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது, பாசிட்டிவ் தாட்ஸே வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு தனியா எந்த ஃபியரும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல தாட்ஸ்னா எனக்கு அதோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 6th இருந்து இப்ப நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்றேன். சரிங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து இதனால வந்து நான் இது மாதிரி சில்லியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன். இது மாதிரி செய்யலன்னா நீ பயப்படுறது நடக்கும் இன்னைக்கு. சரி, இந்த பயத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுதான் உங்க கேள்வியா? ஆமா, ஒரே நெகட்டிவ் தாட்ஸாவே வருது. கவலைப்படாதீங்க, இதுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு இருக்கும். என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரஸ் பாஸ்கர், இவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? சரி, அதாவது இவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதனால ஒரு பயம் வருது, இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்ப நம்ம வந்து நம்ம கவலைப்படாதீங்க, இல்ல நீங்க நல்லா பாசிட்டிவாவே நினைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது என்னன்னு கூட சில வேளை புரியாது. அவங்க அப்படியே டியூன் ஆயிருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்புன்னா, எதை குறித்தும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அது கொஞ்சம் நல்லா ஆயிரும். எதை பத்தும் பயந்தோம்னா, எக்ஸாம்காக பயந்தோம்னா எக்ஸாம்ல நல்லா பண்ணிடுவோம். இது வந்து நமக்கு நம்ம கலாச்சாரமும் இப்ப தற்போதைய கலாச்சாரம் தான். நம்மளுடைய ஃபியர் அண்ட் கிரீட், நம்மளுடைய பேராசையும் நம்ம பயமும் நம்மளை அப்படியே நோக்கி தள்ளுது. எதுனாலும் ஒரி பண்ணணும், எதுனாலும் டென்ஸா இருக்கணும், இல்லன்னா பிள்ளைகள் ஒழுங்கா படிக்காது, இல்லன்னா பிள்ளைகள் வாழ்க்கையை நடத்தாதுன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸே சில வேளை தெரியாம அப்படி இந்த பயத்தையும் ஃபியரையும் ஊட்டி வைக்கிறாங்க. இவங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு தெரப்பி என்னதுன்னா, இந்த பயம் வரும் சிந்தனைகள் வரும்போது நம்ம உடம்புல ஏதாவது இப்படி கை வச்சு நம்ம 2 காலையும் மாறி மாறி தட்டுறது, இல்ல இந்த ஐ மூவ்மெண்ட்ஸ் டீசென்சிட்டேஷன் பாங்க. அதாவது பயமான தாட்டுகள் வரும்போது கண்ணை வந்து இங்க 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 இங்கன்னு அப்படி மாறி மாறி நம்ம பார்த்தோம்னா கூட இப்போ ரீசெண்டா இது சொல்றாங்க, இதனால கண்ட்ரோல் பண்ணலாம். சில வேளை இன்ட்ரூசிவ் இந்த மனசுக்குள்ள தாட்ஸ் வரத கூட சூயிங்கம் சாப்பிடும் போது அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரியா நம்ம செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. இதுக்கு மேல டேப்லெட்ஸ் இருக்குது. பாசிட்டிவா நம்ம எண்ணங்களை, நம்மளுடைய கேரக்டரையே மாத்துறது, ஒரு பாசிட்டிவ், ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஹாப்பி ஆளா மாத்துறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு.
அதையும் கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்கன்னா நல்லது. அசோக் எப்பயுமே அமைதியா இருக்க சொல்லி நாங்க ஆலோசனை சொல்லுவோம். கூடவே தேவை இருந்தா கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய பிஹேவியர் தெரபிஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே சரியான ஒண்ணுதான் இருக்கும். இப்ப நெல்லையில இருந்து கல்பனா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கல்பனா. வணக்கம். நான் பேசணும். சொல்லுங்க கல்பனா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட சிஸ்டருக்கு வந்து அவங்க மனநோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 6 மாசம் ஆகுது. இன்னும் டாக்டர் 1 வருஷத்துக்கு எடுக்க சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு நிறைய அலைன்ஸ். கல்பனா, உங்களுடைய இணைப்பு நல்ல தெளிவா இருக்கு, கொஞ்சம் சத்தமா மட்டும் பேசுங்க. 6 மாசம் அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இன்னும் 6 மாசம் எடுக்கணும் டாக்டர் சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய அலைன்ஸ் வர்றதுனால வந்து நாங்க இப்போ அது வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு கியூர் ஆயிருமா இல்ல ஸ்டாப் பண்ண பிறகு திருப்பி வருமா அப்படிங்கறதான ஒரு டவுட் இருக்கு. அதை டாக்டர்கிட்ட கேட்கணும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது? இண்டெக்ஸ் சிம்டம்ஸ் பிரச்சனை இருக்கும்போது என்ன பிரச்சனை? நியூமராய்டு ஸ்னிக்கர்ஸ்னேரியா அப்படிங்கிற ஒரு இருக்கிறதா சொன்னாங்க டாக்டர். நியூமராய்டு அதுக்கப்புறம் என்னமா பேர் சொன்னீங்க? ஸ்னிக்கர்ஸ்னேரியா. பாரனாய்டா? ஒலிராய்டு. ஓகே, அது ரைட். அதாவது ஸ்கிசோஃப்ரெனியான்றது வந்து இப்போ 6 மாசத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க கல்பனாவுடைய சிஸ்டர் இன்னும் 6 மாசத்துக்கு வந்து டாக்டர் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு மன அழற்சி நோய் அல்லது மன சிதைவு நோய் வந்து கம்ப்ளீட்டா ரெமிஷனுக்கு வந்துடும். பழையபடி அவங்க இயல்பான ஒரு நார்மலான ஃபங்க்ஷனல் லெவலுக்கு வந்து விடலாம். அப்சல்யூட்லி அதுல பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் மறுபடியும் வராமல் இருப்பதற்கு அந்த மெயின்டெனன்ஸ் தெரப்பி கொடுத்தாக வேண்டிய நிலைமையில இருக்காங்க. சில சிம்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு விதமான தடயமே இல்லாமல் வந்து அந்த வியாதி வந்துதான்ற மாதிரி தடயமே இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து மைன்யூட்டா கொஞ்சம் ரெசிடுவலா இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்காரு. திருமணம் என்பது ஒரு லீகலா வந்து கான்ட்ராக்ட். ஸ்கிசோஃப்ரெனியாவை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துன்னா அட் த டைம் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடக்கும் பொழுது 2 வருடங்கள் வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருந்ததுன்னா வந்து அது வந்து அந்த டைம் ஆஃப் மேரேஜ் சிவியரா இருந்ததுன்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை மறைக்கும் பொழுது மறுக்கும் பொழுது பின்னாடி அது தெரிய வரும் பொழுது அது இண்டிவிஜுவலா பாத்துக்கலாம். மாப்பிள்ளைகள் வந்து சில சமயம் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். திருமணம் ஆன பின்பு எனக்கு வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா வந்ததுன்னா அது ஒரு காரணம், வேலிட் ரீசன் கிடையாது. அது எந்த நிலைமையிலனா அந்த ஸ்கிசோஃப்ரெனியா சிவியர் எனஃபா ரொம்ப தீவிரமா இருந்து அடுத்தவருடைய இமோஷனல் லைஃப பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். அடுத்தவங்களுடைய இமோஷனல் லைஃப பாதிக்கக்கூடிய நிலைமையான ஸ்கிசோஃப்ரெனியான்றது ஒரு இண்டிவிஜுவலா தான். ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் இமோஷனலா பாதிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியுடைய ஸ்கிசோஃப்ரெனியா காரணம் காண்பித்து நான் டிவோர்ஸ் போகலாம். ஆனா ஸ்கிசோஃப்ரெனியா மட்டும் டிவோர்ஸ் இல்ல. ஆனால் இப்ப வந்து இருக்கிற வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள், மூக்கு நல்லா இல்ல, சின்னதா இருக்கு, ஆஸ்மா இருக்கு, இந்த அம்மாவுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஐயாவுக்கு அந்த பையனுக்கு வந்து முடி இல்ல, கொஞ்சம் வந்து சொட்டையா இருக்காப்புல, இந்த காரணங்கள்லாம் வந்து டிவோர்ஸ்க்காக போகும்பொழுது விஷயத்தை சொல்லிட்டு பண்றது நல்லது. மறைக்காமல் மறுக்காமல் நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க, இது இருக்கு. அதையும் மீறி அதுக்கப்புறம் ஏன்னா சாதாரண நிகழ்வுகளுக்கே வந்து கோர்ட்டு நாடுற கலாச்சாரத்துல இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அதை வெளிப்படுத்தி விட்டு அதற்கு அப்பாலும் அவங்க வரும்பொழுது உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும் பொழுது திருமணம் பண்ணுவது நல்லது. ஏன்னா நாளைக்கு எனக்கும் ஸ்கிசோஃப்ரெனியா வரலாம். பட் கல்பனாவுடைய தங்கைக்கு மறுபடியும் அடுத்த அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் சிறிது அதிகமா இருக்கு. அந்த காரணத்தால தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லம்மா. ரொம்ப நல்ல தெளிவை ஏற்படுத்தி இருக்கோம் கண்டிப்பா கல்பனாக்கு. இப்ப திருப்பூர்ல இருந்து பெரியசாமி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பெரியசாமி. வணக்கம்ங்க. சொல்லுங்க பெரியசாமி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எங்க பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்ட் போற அப்படிங்க வருதுங்க. சரிங்க. நைட் தூக்கத்துல பல்ல கடிக்க அப்படிங்க. இது எவ்வளவு நாட்களா இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம்? இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அப்படியே அடிக்கடி ஒரு 10 நாளைக்கு இருக்க பாத்துட்டு இருக்கேன். சரிங்க, ஓகே. இதுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு இந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். சுபாஷ் ஹாஸ், இவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை. இது வந்து பிரக்சிசம் பாங்க இல்லையா சார்? இத வந்து நிறைய நேரம் இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு இப்ப அதோடைய ஃபுல் காரணங்கள் நமக்கு தெரியல. மேபி நியூராலஜிஸ்டுக்கு கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், இல்ல சாருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இத வந்து நிறைய நேரம் இது ஆஃப்டர் சம் டைம் இது போயிரும். மன அழுத்தத்தினால
இது வரலாம், அதுக்கப்புறம் போகலாம். வேற ரீசன்ஸ் இருக்கு. வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு? அதாவது தூக்கம்ன்றது ஒரு மென்மையான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், 2 வகை தூக்கம் இருக்கு. ஒரு மனிதன் தூங்க ஆரம்பிப்பதற்கு 90 நிமிடங்கள் கழித்து ஆரியம் ஸ்லீப்னு சொல்ற ஒரு ஆழ்நிலை தூக்கம் வரும். அந்த ஆழ்நிலை தூக்கத்துல இந்த மாதிரி பல்ல கடிப்பாங்க. இது ஒரு ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டரா இருக்கலாம். 2வது அந்த ஒரு 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு ஒரு பழக்கத்தால ஹெபிச்சுவலா வரலாம். நம்ம பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு கழுத்து படுப்பாங்க, சில பேர் மல்லாந்து படுப்பாங்க, சில பேர் குப்புற படுப்பாங்க, சில பேர் தலகாணியோட படுப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மனசளவுல பாதிக்கப்பட்டு ஒரு பயந்த படமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆவி படம் ஏதாவது ஆவி 2 ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி நிலைமையில இருக்கலாம். அல்லது சில சமயங்களில் ரொம்ப ரேரா ஒரு வலிப்பு நோயுடைய முகவுரையா கூட இருக்கலாம். ஒரு நரம்பியல் மருத்துவரை பாருங்க, ஒரு இஇஜி எடுங்க, சில பரிசோதனைகள் பண்ணுங்க. இதற்கு அருமையான மாத்திரைகள் இருக்கு. முக்கியமா தூங்க போகும்போது அந்த பையனை, அந்த 8ஆம் கிளாஸ் பையன் நினைக்கிறேன், பொண்ணு, ஐம் சாரி, ஒரு நல்ல ரிலாக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல படுக்க வைங்க. கொஞ்சம் ஒரு மிதமான சூடான ஒரு இளம் சூடான பால், கொஞ்சம் வாழைப்பழம், 2 காம்பினேஷன்ல செரட்டோனின் நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா இருக்கும். ஒரு காமெடி படமோ அல்லது ஒரு மர்மமான விஷயங்கள் வேணாம், திட்ட வேணாம், டென்ஷனோட பட வேணாம். படுக்கையில படுக்கும் பொழுது உறக்கத்துக்காக ரிலாக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல போனீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்ல சுகமா வரும். அண்ட் எஸ்பெஷலி அவங்களுக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அவங்க ரிலாக்ஸா காமா வைக்க ட்ரை பண்ணுங்க. உடம்பு சோர்வாச்சுன்னா சாப்பாடு, மருந்து இதெல்லாம் இருக்கவே இருக்கு. ஆனா மனசு சோர்வாச்சுன்னா பகிர்தலை விட ஒரு நல்ல மருந்து வேற என்ன இருக்க முடியும்? பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ணுங்க 044 3063329994 044 30427777. இப்ப தொடர்புல இருக்காங்க கோவையில இருந்து தனபாக்கியம். வணக்கம்மா. மேடம் வணக்கம், சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க தனபாக்கியம்? அது எங்க அம்மா இறந்து 3 வருஷம் ஆச்சுங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ, அம்மா இறந்து 3 வருஷம் அட்டாக்ல இருந்தாங்க. சரிங்க. 6 மாசத்துல அண்ணன் சூசைட் பண்ணிட்டான். சரிங்க. அதுல இருந்து எனக்கு ஒரே பயம், யாராவது வெளியில போனாங்கன்னா ஏதாவது ஆயிடுமா என்னமா ஏதோன்ட்டு. அக்கா குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட் எங்காவது போனாங்கன்னா நான் அவங்க பின்னாடியே போற ஒரே பயமா இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த பயத்துல இருந்து எப்படி வெளியில வருதோ அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அசோகன், இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுங்க? அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம் ஒரு நிச்சயமா உங்களுடைய மனசுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். எதிர்பாராத இன்னொரு இழப்பு, ஒரு இறப்பு அண்ணனுடைய தற்கொலை முயற்சி இருக்கு. இது ஒரு ஃபேமிலியில அம்மா எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அண்ணன் தற்கொலை முயற்சி பண்ணும் பொழுது அதுல ஒரு நிச்சயமா மன வருத்தம் இன்னும் அந்த ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்க கிட்ட ஜெனட்டிக்கா டிரான்ஸ்மிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப ஆரம்பத்துல பயப்படுறேன், எங்கேயா போனா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் அடிநாதமா தோண்டி பார்க்கும் பொழுது மன வருத்தத்துடைய வெளிப்பாடுகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அம்மா, நீங்க பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையிலயோ அல்லது தனியார் மனநல மருத்துவர்கிட்ட அவசியம் நீங்க பார்த்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா. ஏன்னா வெறும் பயமா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே அந்த குடும்பத்துல ஒரு தற்கொலை நிகழ்ந்திருக்கு, ஒரு வருத்தம் ஒரு பெரிய 2 இழப்புகள், அதுவும் அம்மாவுடைய இழப்புன்றது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. 2மே சேர்ந்ததுல உங்களுக்கு அதிகமா ஒரு வாய்ப்பு இருக்கு வருத்தம் வருவதற்கு. அவசியம் மருத்துவரை பாருங்க, மனநல மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுக்கிறது மிகவும் நல்லதுமா. இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க பொன்ராஜ், தூத்துக்குடியில இருந்து. வணக்கம் பொன்ராஜ். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க பொன்ராஜ்? எனக்கு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இப்போ அதாவது என்ன அப்படின்னா, நாளைக்கு உள்ள ஒரு இது இன்னைக்கு நினைச்சோம் அப்படின்னா நாளைக்கு கரெக்டா இருக்கும் டெல்லி அப்படிங்கறதுக்காக நைட்டு நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. சரிங்க. தூக்கமும் வர மாட்டேங்குது. திரும்ப குடும்பத்தை நினைச்சாலே ஒரு பயமாவே இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கி இடம்லாம் வாங்கி வச்சுட்டேன். பேங்க் லோன் அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அது இப்போ நான் நிறைய பிசினஸ்ல எதிர்பார்த்து நிறைய செஞ்ச மாட்டேங்க. இப்போ ரொம்ப தொழில் கொஞ்சம் லாஸா இருந்தோம்னா கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஓகே, நீங்க தைரியத்தை வர வச்சுக்கோங்க. கூடவே இதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
சுபா சார்ஜ் இவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை? அதாவது இப்ப பிசினஸ் ஒரு கஷ்டமான காலகட்டத்துல இருக்குது. ருட்டீன் பிசினஸஸ் எல்லாமே ஒரு கஷ்டமான காலகட்டம். இதுல இவங்களுக்கு நாளைக்கு உள்ளதை இன்னைக்கு நினைச்சிட்டோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அது பிளானிங் தான். நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணலாம். ஆனா அது உங்களை ஒரு பதட்டப்படுத்த கூடாது. பதட்டப்படுத்துதுன்னா நீங்க நாளைக்கு உரிய பிளானிங்க பண்ண வேண்டாம இருக்கிறது நல்லது. அந்தந்த கோரில்லா வார்ஃபேர் மாதிரி எப்போ அது வருதோ, ப்ராப்ளம் வருதோ அப்பப்ப அதை சமாளிச்சுக்கிடலாம். இப்பவுமே நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நாளை கழிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை போட்டு ரொம்ப உழப்புறது தவறான ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த பயம் எனக்கு அப்படிதானே. இந்த பயம் இப்ப எல்லார்ட்டையும் இருக்கு. பிசினஸ் டஃப் ஆகும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். ஒரு ஆள் பலம் 10 ஆள் பலமாக நமக்கு வரணும். விஸ்வரூபம் நம்ம எடுக்கணும். சோ இது அப்படி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க மனச தைரியத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் உரியது. உங்களுடைய தப்பு இதுல எதுவும் கிடையாது. உலகமே இப்போ ரிசெஷன்லயும் பிசினஸ்கள், எல்லா பிசினஸ்கள், பெரிய பிசினஸ்கள் கூட ஒரு நெருக்கடியிலையும் இருக்குது. அதனால யூ டேக் இட் ஈஸி. உங்களுக்கு தூக்கம் வராம இருந்துச்சுன்னா நீங்க ஆன்டி ஆங்ஸைட்டி அந்த டைமுக்கு தேவையான பொழுது சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்ப இதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஆன்டி ஆங்ஸைட்டி அந்த டென்ஷனை, பதட்டத்தை கட் பண்ணக்கூடிய டேப்லெட் நீங்க எழுதி வாங்கிக்கிடலாம். நீங்க டாக்டர்ஸ்ட, பக்கத்துல உள்ள டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணி வாங்கலாம். இல்ல மனநல மருத்துவரை கூட நீங்க கன்சல்ட் பண்ணி உங்களுடைய மன தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது. அதை நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு இந்த ரிசெஷனை சமாளிக்க உங்களுக்கு வசதியா இருக்கு. இவருக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா அது ஒன்னே கூட இவருக்கு பக்க பலமா இருந்திருக்கும். பொன்ராஜ், அவங்களோட ஆலோசனை ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து உங்களுடைய தைரியத்தை வளர்த்துக்கங்க. இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க சென்னையில இருந்து ஜானி. வணக்கம் ஜானி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். சொல்லுங்க ஜானி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வயசை பத்தி தான் மேடம். என்ன விஷயம்? அப்படியேதான் மேடம் நல்லா இருக்காங்க. மதியம் வரைக்கும் தான் நல்லா இருக்கிறாங்க. சரிங்க. வீட்டுக்கு இட்டு வந்தா கூட, அவங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட, மதியம் இட்டு வந்தா கூட அப்படியேதான் நல்லா இருக்காங்க. சரிங்க. தன்னால் அழுகுறாங்க. சந்தைக்கு ஏகப்பட்ட சந்தேகம் பிடிக்கிறாங்க. லவ் மேரேஜ் தான் எங்க 2 பேருக்கும். சரிங்க. இங்க இருந்து ஒரு 4 வீடு தள்ளி நான் ஒரு பொண்ணு கிட்ட பேச்சுவார்த்தை, அப்போ வாலிப வயசுல நான் பேச்சுவார்த்தையா இருந்தேன். இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. சரிங்க. இவங்களே கற்பனையை வளர்த்துக்கிட்டு நான் நைட்ல ஏந்து போயிட்டு அந்த பொண்ணோட கூட இருக்கிறேன், சில தொடர்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு இவங்களே கற்பனையிலே வாழ்ந்து இருக்கிறாங்க. மேடம் எனக்கு 2 பொட்ட பசங்க இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, ஒன்னு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒன்னு 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது மேடம். சரிங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல. சாப்பாடு செஞ்சாங்கன்னா மிளகாத்தூள் அதிகமா போட்டிடுவாங்க, உப்பு போட்டிடுவாங்க, தானே போட்டு சிந்திச்சுக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை இல்ல. அப்பப்போ கோச்சிட்டு போயிடுறாங்க. நான் கோடம்பாக்கத்துல சுரேஷ் சொல்றேன் மனத்தொத்த டாக்டர் போனோம். சரிங்க. நான் இங்க ரோட்ல வியாபாரம் பண்றேமா, பலாப்பழம் விற்கிறேன். என்னால அவ்வளவுலாம் அவர் 1000 ரூபாய் ஃபீஸ் கேட்கறேன். என்னால அங்கெல்லாம் முடியாது, என்னால முடியல. சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க வர மாட்டேங்கிறேன். ஏன்னா பைத்தியமா துணி எல்லாம் கீச்சிக்கிறேன் அப்படி எல்லாம் கேக்குறாங்க என்ன. இது எவ்வளவு நாட்களா இப்படி நடந்துட்டு இருக்காங்க? இது ஒரு 12 வருஷமா இருக்குமா. இது 12 வருஷமா இருக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. இவங்களால என்ன எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. எனக்கு கூடவே இருக்க சொல்றாங்க. கடன் மேல கடன் ஆகி போச்சு. நான் கூட நான் எப்படிமா இருக்க முடியும்? அதனால தான் சரி பார்த்தேன், தந்தி டிவில பார்த்தேன் இந்த ப்ரோகிராம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்யலாம், உங்க மனைவி எப்படி குணப்படுத்த முயற்சிக்கலாம் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் பாத்தீங்கன்னா சந்தேக மனநோய் இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அவங்களுடைய மனைவிக்கு. பட் இன்னொன்னு சொல்றாரு, காலையில வரைக்கும் மதியானம் வரைக்கும் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுறாங்க போது கொஞ்சம் வருத்தம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த எண்டோஜினஸ் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த நிலைமையும் கொஞ்சம் சேர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனநல மருத்துவரை பார்த்திருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கல. வாலிப வயதுல நான் ஏதோ ஒரு பொண்ணை விரும்பினேன், அது வாலிப வயது இல்ல, வயோதிகத்துல கூட நீங்க அது பண்ணா கூட மறக்க மாட்டாங்க பெண்கள். முக்கியமா நீங்க அரசு மருத்துவமனைக்கு, நம்ம என்ன தப்பா நினைக்கிறோம், அரசு மருத்துவமனைக்கு போனா அந்த ஸ்டிக்மா வந்துடும், நம்மள கேலி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸ்டான்லி இருக்கு, கேம்ஸ் இருக்கு, எல்லா அரசு மருத்துவமனையிலும் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் வராது. நீங்க அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. அவசியம் உங்க மனைவியை கூட்டு போங்க. இந்த மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தால் சந்தேகம் கொஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
சூழ்நிலையை கொஞ்சம் நல்ல சூழ்நிலையை உருவாக்குங்க. லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, எப்படி அவங்களுடைய வந்து அவங்கள கான்பிடன்ஸை வின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஆளா இருங்க. நீங்க இப்ப இருக்கிற மனிதரா இருக்க வேணாம். லவ் பண்ணும்போது எப்படி விட்டு கொடுத்தீங்களோ உங்களுடைய காதலிக்கு, இப்ப இருக்கிற மனைவி கிட்ட மனைவிய காதலியா பாருங்க. காதலிய வந்து மனைவி ஆக்கிறதுக்கு அப்புறம் மறந்துடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க. அரசு மருத்துவமனைக்கு போங்க, செலவு கொஞ்சம் குறையும். வியாபாரத்தையும் கொஞ்சம் பாருங்க, நிம்மதியாகவும் இருக்கலாம். இப்ப தொடர்புல இருக்காங்க சென்னையில இருந்து முகமது. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க முகமது? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ ரெண்டு நேயர்கள் வந்து இந்த நோய் இருக்கிறவங்கள திருமணம் சம்பந்தம் செய்யறதுக்கு போன் பண்ணிருந்தாங்க. சரிங்க. அதுக்கு டாக்டர் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாருன்னா கொஞ்சம் அதை விஷயங்களை கொஞ்சம் அதுல உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பதில் சொன்னாரு. ஆமாங்க. அவங்க அந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கிற நோய் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அதனால எனக்கு வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதாவது திருமணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த நோய் இருக்கிறத மறைச்சு எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வந்து எந்த விதமான அவங்களுடைய எந்த விதமான ஒரு விருப்பம் அவங்க எடுத்துக்கல. இந்த நோய் இருக்கிறவங்களை வந்து பொதுவா நான் அதுக்கு பிறகு பல டாக்டர்களை கேட்கும் பொழுது அந்த நோய் இருக்கிறவங்க திருமணம் பண்ணாதீங்க, பண்ணாம இருக்க இல்லைங்க. அப்படி சொல்லல. கல்யாணம் பண்ணும் பொழுது அது எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதையும் அந்த எதிர்த்தரப்புல அவங்க கிட்ட எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துல அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்றது டாக்டர் ரொம்பவே தெளிவா சொல்லி இருந்தாரு. ஸ்கிசோஃப்ரெனியா பத்தி பரவாயில்ல. இப்ப நம்ம திருமணம் ஒரு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் போது என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசுவோம். எனக்கு வந்து இவ்வளவு இடம் இருக்குங்க, நான் இவ்வளவு வேலை இருக்கு, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம வந்து இப்ப என்னன்னா 10 திருமணங்கள்ல 3 திருமணங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு போகுது, 3 திருமணங்கள் சண்டை போட்டு இருக்காங்க, மீதி 4 பேர் வந்து ஏதோ சுமாரா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நிலைமையில இருக்காங்க. இதான் உண்மை. ரொம்ப அற்பமான காரணங்கள் கூட வந்து டிவோர்ஸ்க்கு காரணமா இருக்கு. நம்ம என்ன இதுதான் என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கும் பொழுது, மனப்பிரச்சனை இருக்கும் பொழுது அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா நாளைக்கு தெரிய வரும் பொழுது அவர்களும், அதாவது நாங்க என்ன சொல்லுவோம், என் பையனுக்கு வந்து இது மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கு சார், கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு சிக்கலான ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வியை வந்து மருத்துவர்கிட்ட வைப்பாங்க. அப்ப வந்து ரொம்ப தீவிரமான மனநோயா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா தெரிய வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அது என்னும்போது அது கஷ்டம் தான் சார். அதே நிலைமையில தான் அவங்களும் இருப்பாங்க. அதாவது சில சமயம் என்னுடைய குறைகளை நான் வெளிப்படுத்தி விட்டு அதற்கு அப்புறம், முன்பெல்லாம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன், முன்பெல்லாம் வந்து ஒரு கணவனை இழந்த கைம்பெண்ணுக்கு வந்து அடுத்த திருமணம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்பெல்லாம் வந்து டிவோர்ஸ் வந்து அடுத்த நிமிஷம் கூட கல்யாணம் பண்றாங்க. அதாவது வந்து இப்பெல்லாம் வந்து 2வது திருமணம், ஒரு குழந்தைகளோட என்கம்பரன்சஸ் இருக்கிற பெண்ணோட அல்லது ஒரு ஆண்மகனோட திருமணம் நடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறைகளையே பேசிவிட்டு திருமணம் சம்பந்தம் பண்ணுங்க, பிரச்சனைகள் இருக்காது. நாளைக்கு தெரிய வரும் பொழுது ஓரளவு சமாளிக்கலாம். ஆனா தீவிரமான மனநோய் இருக்கும் பொழுது ஸ்கிசோஃப்ரெனியா வந்து மைல்டா இருக்கலாம், அதனுடைய இன்டென்சிட்டி வந்து மைல்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம். ஒரு 33% வந்து மாத்திரை கொடுத்து சரியாயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அடுத்த 33% வந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வரணும். அடுத்தது 33% வந்து ஏற்கனவே ஃபேமிலி லோடிங்ல ஒரு வெஜிடபிள் லைக் ஸ்டேட்டா இருக்காங்க. அவர்களுக்கு அந்த 2வது 3வது இருக்கும் பொழுது சொல்லிவிட்டு பண்ணுவது நல்லது, அல்லது சொல்லாமல் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை உரியது. கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது, உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம். ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விதைக்குள்ள எவ்வளவு மரங்கள் பழங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே போல ஒரு மனசுக்குள்ள எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கும். அதையெல்லாம் பகிர்ந்துக்க தொடர்பு கொள்ளுங்க. 044-30632994 044-30427777. இப்ப நம்மளோட சந்திரசேகரன் தொடர்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சந்திரசேகரன். வணக்கம் மேடம்.
சொல்லுங்க சந்திரசேகரன், தொடர்புல இருக்கீங்க, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், அதாவது நிறைய விஷயங்கள் கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாஸ்டா நைட்டு ஒரு 2 மணிக்கு கூட எந்திரிச்சிட்டோம்னா இப்பே அந்த வேலையை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு, ஒரு அவ்வளவு பாஸ்டா இருக்கும் மேடம். ஆனா காலையில எந்திரிச்சு அந்த வேலையை செய்ய போனோம்னா இது சரி நாளைக்கு செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சோறு வந்துருக்கு மேடம். செய்யணும்னு நினைக்கும் பொழுது செய்ய தோணுது, ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது செய்ய முடியலீங்களா? ஆமா மேடம். ஓகே. இது எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இருக்கு மேடம். சரிங்க. அதுக்கு முன்னெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய பிரஷர் இருக்கப்ப மேடம் உடம்பெல்லாம் வேர்த்துரும். உடம்பு வேர்த்துரும், அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது மேடம். சரிங்க. இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் மேடம். அந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு துருதுருப்பா ஒரு ஹேப்பி மைண்டே வர மாட்டேங்குது மேடம். என்னால டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஹேப்பியா இருப்பேன், பிஸியா. இப்ப அந்த சுறுசுறுப்பே இல்ல மேடம். எப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஹேப்பியா இருக்கா கூட கஷ்டமா இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம், கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க சுபாஷா? சரி, அதாவது நைட் வந்து உங்களுக்கு கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கா? ஹலோ. ஆமாங்க மேடம். நைட்டு கற்பனா சக்தி ஜாஸ்தியா இருக்கு, காலையில முழிச்ச உடனே உங்களுக்கு அந்த எனர்ஜி போயிருது. ஆமா ஆமா மேடம். இது டெய்லி இப்படி இருக்குதா இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை இருக்குதா? இல்லங்க மேடம், ஏதாவது ஒரு நாள் சரி சும்மா வேஸ்டா இருக்குமே, அதை செய்யணும் இது செய்யணும் அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் மேடம். சரி, காலையிலயா நைட்டா? அதுக்கப்புறம் இல்ல இப்ப நைட்டு சாயங்காலம்லாம் அப்படி சரி நாளையில இருந்து கரெக்டா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். சரி. அந்த வேலை அதாவது வண்டி இருக்கு மேடம், வண்டி வேலையை பார்க்க போறப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு, அதுக்கு தக்கன வேற ஏதாவது ஒரு டென்ஷன் வந்தது மேடம். ஓ சரி, ஓகே. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதை சில வேளை அது மூட் டிசார்டர்னு கூட சொல்லலாம். ராபிட் சைக்கிளிங், சிலவங்களுக்கு காலையில நல்ல எனர்ஜியா இருப்பாங்க, நைட்டு ரொம்ப டல் ஆயிருவாங்க, நைட்டு ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க, காலையில இதே இருக்காது, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி தோணும். இப்படி இருக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய இது ஒரு கொஞ்ச நாளாவே ஒரு 10 வருஷமாவே இப்படி இருக்குதுன்னு சொல்லி இருக்கீங்க. இதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் நடக்குதா? அதாவது நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியது நீங்க உங்கள் படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் உங்கள் வயசுக்கும் ஏற்றவாறு நீங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்களா? இல்ல மேடம், மேரேஜ் பண்ணி 9 years ஆயிடுச்சு மேடம். சரி. ஓரளவுக்கு இப்ப 2 வண்டி வச்சிருக்கோம் மேடம். 2 வண்டினா கார் வச்சிருக்கீங்களா, டாக்ஸியா? இல்லங்க மேடம், 6 ஏக்கர் மேடம். சரி சரி. உங்க படிப்புக்கும் உங்களோட உள்ள நிலையில உள்ள உங்க அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணி இருக்கீங்களா இல்ல ரொம்ப? இல்ல இல்ல நல்லா இருக்கு மேடம். நல்லாதான் இருக்கு. சரி, அப்படின்னா நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. நீங்க நைட்டு மனசு நல்லா எழுச்சியா இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, இது இதெல்லாம் செய்யணும் இது இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாயிரும். அப்போ அந்த டென்ஷன் குறைஞ்சு கொஞ்சம் நீங்க படுக்கலாம், தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்த நாள் காலையில ஒரு ரிலாக்ஸ்டு மனநிலையில பதட்டமோ டென்ஷனோ இல்லாம உங்களுக்கு சோர்வு கம்மியா, அதாவது உடல்ல அந்த எனர்ஜி கம்மியா இருக்குங்க. சோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. தைராய்டு கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த தைராக்சின் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா உடம்பு காலையில சோர்வாயிரும், டயர்டா கண்டிப்பா அது எழுதி வைக்கணும். அந்த பழக்கம் வரும்பொழுதே மறுநாளுக்கு அது அதுவே ஒரு ஊக்கமா கூட இருக்கும் அவருக்கு. அத பாக்கும்போது அந்த மன எழுச்சியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க சிதம்பரத்துல இருந்து பாபு. வணக்கம் பாபு. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க பாபு, என்ன பகிர்ந்து? என்னோட என்ன ஒருத்தவங்களோட பேச முடிய மாட்டேங்குது மேடம். அவங்க அவங்கள பார்த்து பேச முடியாம டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ரொம்ப யாரையும் பார்த்தாலும் பேச முடிய மாட்டேங்குது. அவங்க பேசுறது உங்களால தெளிவா கேட்க முடியல, கேட்கறதுக்கு பொறுமை இல்ல? இல்ல மேடம், இல்ல பேஸ் டு பேஸ் பேச முடிய மாட்டேங்குது, ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்து பேச முடிய மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு கொஞ்ச நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. உங்க பார்வை வேற எங்கேயாவது போகுதா? ஆனா பெண்ணா? ஆமா மேடம். இல்ல ஆணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் அவங்க கையில என்னாச்சும் போட்டிருந்தாங்கன்னா பார்வை அது மாதிரி மாறி போகுது. தப்பான இடங்களுக்கு பார்வை செல்லுதா? தப்பான இடங்களுக்கு பார்வை செல்லுதா? ஆமா சார், ஆமா சார். அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இப்போ வந்து ஒரு பெண்ணை பார்த்து நேரடியா பேசணும். நேரடியா பேசும் பொழுது என்ன ஆகும், அந்த கண்களை விட்டு விட்டு அவங்களுடைய மார்பகங்களையோ அல்லது வேறு இடங்களுக்கோ பார்வை போகும். இது ஒரு வயசான காலத்துல இல்ல வயசு பீரியட்ல இன்டென்ஷனலா பாக்குறது வேற. இன்டென்ஷனலா பார்க்காம நான் பார்த்து விடுவேனோ, அதாவது தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய பிரைவேட் ஏரியாஸுக்கு பார்வை கொண்டு போய் விடுமோ என்னுடைய கண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வரும். ஒரு ஆணை பெண்ணை பார்க்கும் பொழுது ஐயோ நான் தப்பு செஞ்சிடணும், அவங்களுடைய கண்ணை பார்த்துட்டு அடுத்தது அவங்களுடைய மார்பகங்களை அல்லது பிரைவேட் ஏரியாஸ பார்த்து விடுவேணும் பார்க்க மாட்டார். அந்த இன்டென்ஷன்ஸ் கிடையாது. தப்பே செய்யாத பொழுது தப்பு செஞ்சிருவோன்ற ஒரு பயமாகிய எண்ணம் ஒரு சுழற்சி மாதிரி திரும்ப திரும்ப வரும். இது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இது ஆரம்ப ஒரு நிலைமை. ஏன்னா சாதாரணமா ஒரு அடலசன்ட் பீரியட்ல கூச்சமா இருக்கும். தவறு செய்யும் பொழுது அல்லது தவறான கண்ணோட்டத்தோடு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்கு அவங்களுடைய கண்களை பார்த்து பேச முடியாது. தப்பா எனக்கு நான் ஏதாவது ஒரு அந்த அம்மா விரும்புறேன்னா அதை கொஞ்சம் மனசுக்குள்ளே மத்தாப்பா இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாது. அல்லது எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்தா கூட என்னால முடியாது. ஆனா இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்சசிவ் இருக்கு. நீங்க ஒரு மனநல மருத்துவரை பாருங்க, ஒரு நடத்தை மாற்று சிகிச்சை மருந்துகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரலாம். முதல்ல கூச்சம் தவிருங்க. இது ஒரு பயத்தின் அடிப்படையா கூட இருக்கலாம், பார்க்கலாம். நல்ல ஒரு தைரியம் கொடுத்திருந்தீங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லாம கால் பண்ண காலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதலையும் தெளிவையும் ஏற்படுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நமக்கு கண்கள் 2, கை கால் நுரையீரல் எல்லாமே 2 தான் இருக்கு. ஆனா இருதயம் மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னு தெரியுமா? நம்மளோட இருதயம் எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கறதால இந்த ஒரு துணிச்சலோடு வாழ்க்கையில நம்ம எதையும் சாதிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் திவ்யா.